ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜ்மா கொண்டக்கடலை ஊற வச்சு நம்ம ஒரு குருமா மாதிரி செய்ய போகிறோம். பாருங்கள், குருமா நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்ருங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு ஒரு கடாய் வைங்க. சட்டியில் பட்டை லவங்கம் போடுங்க. இந்த அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி தூக்கி அதில் கொட்டுங்க. குக்கர் விசில் 2 வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இதை தூக்கி அதில் கொட்டி நல்லா வதக்குங்க. வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எண்ணெய் பிரிகிற அளவு வந்தோன்னா கரம் மசாலா, மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாய் பொடி, உப்பு, கருவேப்பிலை போட்டு அதில் நல்லா வதக்குறேன். வதக்கி நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டோன்னா இந்த வேக வச்ச பயிரை தூக்கி அதில் கொட்டிடலாம். தூக்கி கொட்டிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு இந்த பக்கம் மிக்ஸி ஜாரை வச்சு தேங்காய் உடச்சிக்கல்லையே அரைச்சி வச்சுக்குவோம். அரைச்சி வச்சுக்கிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சோன்னே இது 5 நிமிஷம் கொதிச்சோன்னா இதை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு 2 தேங்காய் பற்ற போடுறேன். இதை ஊற்றிட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ராஜ்மா கொண்டக்கடலை குழம்பு குருமா ரெடி. இந்த குழம்பு நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்திக்கங்க.